गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषोत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த பல வாரமா நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்று வரைக்கும் நடத்திட்டு வர அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பார்த்துட்டு வரோம். இந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னால காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அதாவது கவியரசர் கண்ணதாசன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரியவா மாதிரி தான். பெரியவாளும் சகா பெரியவாளை தெரியாதவா இருக்க முடியாது, அதே மாதிரி கவியரசர் கண்ணதாசனை தெரியாதவா இருக்க முடியாது. ரெண்டு பேருமே அவரவர் துறைகளில் அளப்பரிய பல தொண்டுகள் செஞ்சிருக்காங்க. இந்துக்களுக்கு, இந்து மக்களுக்கு அவ்வளவு தொண்டுகள் செஞ்சிருக்கார் ரெண்டு பேருக்கு. அவர் ஒரு சமயம் கண்ணதாசனை பார்த்தோன்னா முதல்ல மிகப்பெரிய நாத்திகராக இருந்தார். அப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடந்து உந்து சக்தியினால மிகப்பெரிய ஆத்திகவாதி பல புத்தகங்கள், அர்த்தமுள்ள இந்து மதம்ங்கிறது பல பாட்டு எழுதி மிகப்பெரிய ஆத்திகவாதியும் ஆயிட்டார். அவர் யாரே? நம்ம கண்ணதாசன். அவர் ஒரு தடவை பெரியவாளை சந்திக்க வந்திருக்கார். பெரியவாளை சந்திச்சுட்டு நார்மலாக பேசின்னு இருக்கார். பெரியவாளும் கண்ணதாசனும் பேசின்னு இருக்கார். இரண்டு மிகப்பெரிய துருவங்கள் பேசின்னு இருக்கு. அப்போ கண்ணதாசன் பெரியவாள்கிட்ட கேட்குறார், பெரியவா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும், சொல்லுப்பாங்கிறார் கண்ணதாசனை. யார்? பெரியவா. கண்ணதாசன் கேட்குறாப்புல, திருப்பார்கடலில் பள்ளி ஒன்று இருக்கான்னு சொல்கிறீங்களே நீங்கள் விஷ்ணுவை, பார்க்கடல் வெண்மையாக இருக்கும், ஆனால் அது ப்ளூ கலராக இருக்க என்ன காரணம் அப்படிங்கிறார். பெரியவா நம்மட்டு சிரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பெரியவா பக்கத்தில் இருந்த அந்த அணுக்க தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். ஒருவேளை கோபமாக கூட வருது, என்ன பெரியவாளை போய் குதர்க்கமாக அந்த மாதிரி கண்ணதாசன் கேள்வி கேட்கிறாரு. பெரியவா ஒன்றும் சொல்லலை, சாந்தமாக ஒரு பொண்ணோட கூத்துட்டு கண்ணதாசனை பார்த்து சொல்கிறார், ஒரு 1-2 மணிக்கூட வெயிட் பண்ண, அதுக்கான விடை உனக்கு தெரியும் அப்படிங்கிறார். பெரியவா சொன்ன உடனே பெரியவா சொன்னால் இந்த கண்ணதாசன் அந்தன்ன போய் உட்காந்துட்டா பெரியவா ஏகாந்தமாக தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். கொஞ்சம் தூரத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கார். 1:30 மணி ஆகிடுச்சு. அந்த சமயம் பார்த்து ஒரு பெரிய கார் இம்பாலா கார் நிற்கிறது வாசலில், அடுத்த வாசலில். அதுலேருந்து மிகப்பெரிய நகை வியாபாரி உம்மிடியார் இறங்குறாருங்க. உம்மிடியார் இறங்கி அவர் அடிக்கடி, அவர் மிகப்பெரிய பக்தர் பெரியவாளுக்கு, அடிக்கடி காஞ்சிபுரத்தில் பெரியவாளை சந்திக்கிற வழக்கம் உண்டு. அவர் நேரம் வர பெரியவாளை சந்திக்கிறார். பெரிய தட்டில் வடத்தட்டு கொடுத்துட்டு தான் கையில் கொண்டு ஒரு பச்சை நிற மரகத கல்லை பெரியவாளை சமர்ப்பிக்கிறார். பெரியவா, சமீபத்தில் எனக்கு கிடைச்சிது, ரொம்ப உயர்ந்த ஜாதி மரகதக்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம்னு எடுத்துன்னு வந்தேன் பெரியவா அப்படிங்கிறார். பெரியவா ஒன்றுமே சொல்லலை. பக்கத்தில் இருந்த அணுக்கத்துனர் பாலுமாமா கூப்பிட்டு, பாலு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பால் எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். அவர் உடனே உள்ளே போய் ஒரு கிண்ணத்தில் பால் கொண்டு எடுத்துன்னு வர்றார். பால் எடுத்துகிட்டு வந்தோடனே உம்மிடியார்கிட்ட பெரியவா சொல்கிறா, அந்த பச்சைக்கல் எனக்கு கொடுக்குறதா அந்த மரகதக்கல் இந்த பாலுக்குள்ளே போடும் அப்படிங்கிற. பால் உள்ள இந்த மரகதக்கல்லை போட்டார் உம்மிடியார். உம்மிடியாருக்கு மனசில் லேசாக ஒரு கிளேசம், என்னடா நம்ம கொண்டு வந்த இந்த மரகதக்கல்லானது சரியான ஒரு மரகதக்கல் தானா அப்படின்னு பரிசோதிக்கிறதுக்காக பெரியவா இதில் போட சொல்கிறா போல இருக்குது அப்படின்னு மனசில் ஒரு கிளேசம். ஏன்னா மரகதக்கல்லை பரிசோதிக்கிறதுக்கு பாலில் போட்டு பார்க்குற வழக்கம் ஒன்று உண்டு. அது வியாபார ரகசியம். அந்த மாதிரி வைர வியாபாரிகள் இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் கிளேசத்தோட பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கண்ணதாசனை பெரியவா அப்போ கூப்பிடுறார், வாப்பாக்கியவா இதில் என்ன இருக்குது பால், இது என்ன இதுன்னு பால், இப்போ என்ன பால் என்ன கலரில் இருக்கும்? வெள்ளையாக இருக்கும் பெரியவா. இப்போ என்ன கலரில் தெரியுது? இளம் பச்சையாக தெரிகிறது அப்படிங்கிறார் கண்ணதாசன். பெரியவா சொல்கிறார், அதாவது மரகதமானது அந்த பாலில் விழுந்தோடனே அந்த பாலுடைய கலர் மரகதம் தன்னுடைய கலருக்கு மாறிவிடுவது இல்லையா? அந்த மாதிரி தான்
நம்ம மேகவர்ணமான நம்ம விஷ்ணு இருக்கார் இல்லையா, பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கும்போது அந்த மேகவர்ணமாகவே அந்த பூரா கடலும் மாறுகிறது, புரியுறதா அவனுக்கு அப்படின்னு சொல்றார். ஒரே ஆச்சரியம் கண்ணதாசனுக்கு, எவ்வளோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை மிக ஒரு சிறிய அந்த மரகதக்கல்ல பாலில் போட்டது மூலமாக தீர்த்து வச்சுட்டார் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரியமான ஆச்சரியம். இதுக்கப்புறம் தான் இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணா அப்படிங்கிற பாட்டு ஐயப்பன்ங்கிற படத்தில் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து நம்ம கண்ணதாசன் எழுதினா மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு அது. அதாவது பெரியவாளுக்கு வந்து எந்த ஒரு விஷயமே தெரியாதுங்கிறதே ஒன்றும் கிடையாது. ஏன்னா பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா, புரியுதா? பெரியவாளுக்கு தெரியாது, பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சுடணும், அவர் பார்த்துப்பாரு, அது இருந்தாலே போதும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டில் இந்த ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கடல் அது எல்லாத்தையும் இந்த பச்சைக்கல் மரகதம் பாலை வச்சு நிரூபிச்சுட்டா பாருங்க. எவ்வளோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் நம்ம பெரியவா இல்லையா? அதனால தான் சொல்லணும், பெரியவாள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும். பெரியவாதான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. மற்றும் ஒரு அழகிய அற்புதத்தோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர், ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர். ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும்